ஹாய், இன்றைக்கி பன்னீர் வச்சு புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே 4 பச்சை மிளகாய் 2 தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி பிரியாணிக்கு மாதிரி நல்லா மையாக வதங்கக்கூடாது. சும்மா லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப் அரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ரைஸ்லாம் நல்லா தண்ணி வற்றி வரும்போது தம் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளிப்பு டேஸ்ட்டுக்காக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அல்லது நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பன்னீர் புலாவுக்கு ஃபைனலாக நம்ம தம் போடும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் நெய்யில் ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து நம்ம தம் போட்டு இறக்கிட்டு கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.